சார் நம்ம வணக்கங்க. இப்போ நம்ம எங்க இருக்குன்னா திருப்பத்தூர் மாவட்டம் மிட்டூர் கிராமத்துக்கு வந்திருக்கோம். இங்க சார் திரு நாராயண் சாரோட தோட்டத்துக்கு வந்திருக்கோம். சார் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தோட்டத்தில் எவ்வளவு மரங்கள் சார் இருக்கு? ஒரு 850 மரம் இருக்கு சார். தென்னை வந்து 850 மரம். சரிங்க. கூட என்ன பண்றீங்க? அதுலயே ஒரு சென்டர் கிராப்பிங் மாதிரி மாஞ்செடி வச்சிருக்கோம். அதெல்லாம் ஒரு 4-5 வெரைட்டி வச்சிருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. முன்ன இருந்ததை விட இப்ப நல்லா இருக்கு. இயற்கை விவசாயம் வந்த பிறகு நல்லா இருக்கு. எல்லாத்துலயும் ரிட்டர்ன்ஸ் வந்து நல்லா இருக்கு. பழைய விவசாயத்துல நல்லா இருக்கு. ஸ்டேபிளா இருக்குது. ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. மன திருப்தியா இருக்குது. விவசாயத்துல மன திருப்தி தான் முக்கியம். மன திருப்தியா இருக்குது. என்ன மாதிரி உரங்களை கொடுக்குறீங்க மரங்களுக்கு? முதல்ல வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர் கொடுத்துட்டு சரிங்க சார். 2 வருஷமா அதெல்லாம் நிறுத்திட்டு இப்போ வந்து இயற்கை விவசாயத்துக்கு வந்துட்டோம். இப்போ வந்து மீன் அமிலம் 2-3 மாசத்துக்கு ஒரு தடவை 2 மாத்தி மாத்தி மீன் அமிலம், போரான், ஈயம் கரைசல், பஞ்சகாவி அது மாதிரி கொடுத்துருக்கோம். இப்போ மறுபடியும் இப்போ இன்னொரு டோஸ் இப்போ இறக்கிருக்கிறோம். சரி, மீன் அமிலமும் போரானும் இப்போ கொடுத்த பிறகு மழை வந்து மரங்கள்லாம் நல்லா தெளிவா இருக்குதுங்க. சரிங்க சார். அதே மாதிரி காய்ப்பும் நல்லா இருக்கு. மரம் நல்லா இருக்கு. வரவங்களும் பாக்குறவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் சொல்றாங்க. நமக்கு குவான்டிட்டி தெரியுது. நமக்கு பார்த்துட்டே இந்த வித்தியாசம் தெரியல. வெளியில இருந்து வந்து பாக்குறவங்களுக்கு முன்ன பார்த்ததுக்கு இப்போ நிறைய வித்தியாசமா தெரியுது. உங்க மரம் நல்லா இருக்குதுன்ற மாதிரி சொல்றாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு நல்லா வேலைக்கு கிடைக்குதுன்ற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்குது. விலை ஏதாவது வித்தியாசம் இருக்கா சார்? நம்ம இருக்கு சார். அது அந்த பழைய வந்து பார்க்கும்போது விட இப்போ வந்து இந்த மொட்டை உறுப்பு தேங்காய்க்கு வந்து கொஞ்சம் குவான்டிட்டி பருப்பு நல்லா இருக்குதுன்னு சொல்றாங்க. நமக்கு தெரியலீங்க. நல்லா எக்ஸ்போர்ட் நல்லா அந்த டன்னேஜ் அவுட் அண்ட் நல்லா இருக்குதுன்னு சொல்றாங்க. நான் வியாபாரிகள் தந்தத்தை சொல்றது இல்லை. நமக்கு விவசாயிகளுக்கு தெரியுது. அது நம்ம அது அடுத்த இது வந்து பார்க்கும்போது நம்ம உரிச்சு பார்த்தாதான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். 450 கிராம் கூட உரிச்சிருவாங்க. அதான் லுக் நல்லா இருக்கும் பார்வைக்காக. அதனால இப்போ பரவாயில்லைங்க. நல்ல மற்ற காய்களை விட நம்ம காய் ₹1-2 குத்தி தான் வாங்கிட்டு போறாங்க. சரி, விரும்பி எடுத்துட்டு போறாங்க. பரவாயில்ல, நல்லாவும் இருக்குது. வெட்டுற அன்னைக்கே பாத்தீங்கன்னாக்கா அன்னைக்கே இப்ப அவங்க வெட்டுறாங்களா நம்ம போய் பாக்குறாங்க காய்ன்ற மாதிரி ஒரு ஐடியா பண்ணி வராங்க. பாக்குறாங்க, எடுத்துட்டு போறாங்க. கூடுதலாக விலையும் கிடைக்குது. நமக்கு வந்து மற்றவங்க கூடுதல் விலையும் கிடைக்குது. பரவாயில்லைங்க. நமக்கு வந்து எந்த மாலை மாற்றதுல இயற்கை பண்றீங்க. மாலை நல்லா இருக்குங்க. அதாவது டேஸ்ட் டிஃபரன்ஸ் நல்லா தெரியுதுங்க. சுவையில வந்து நல்ல டிஃபரன்ஸ் தெரியுது. காய்ப்பு திறன் டன்னு வெயிட் நல்லா இருக்குங்க. வெயிட் நல்லா இருக்கு. முன்ன இருந்த வெயிட்டை விட இப்போ வந்து ஒரு 1 கிலோ வரைக்கும் வந்துருச்சு. பெங்களூர் அது ஒட்டுக்காய் சொல்லுவாங்க. 1 கிலோ 3/4 கிலோ வரைக்கும் வந்துருச்சு. 1 கிலோ வரைக்கும் வருது. நல்ல அவுட் டன் கிடைக்குது. ஒரு காய் இப்போ இடம் பாத்தீங்கன்னா 100,000 கிராம்ஸ் சாதாரணமா வருது. நல்ல அவுட் டன் கிடைக்குது. டேஸ்ட் இருக்குதுங்க. டேஸ்ட் இருக்கு. அதே மாதிரி கலர் பாத்தீங்கன்னாக்கா அட்ராக்டிவ் கலரா கலர் நல்லா இருக்குது. அதனால கொஞ்சம் விரும்பி செய்யறாங்க. இருந்தாலும் பொதுவாக வந்து மாலை வந்து நமக்கு இப்போ மார்க்கெட் சரியில்லைங்கிற ஒரு பெரிய பட் ரிசல்ட் நல்லா இருக்கு. விளைச்சலை பத்தி நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது. நிறைய டிஃபரன்ஸ் தெரியுது. நல்லா இருக்கு. முன்னைக்கு நல்ல மாற்றம் நல்ல சுவையிலையும் தெரியுது, அவுட்டர்லையும் தெரியுது. அதே மாதிரி கலரிங் நல்லா இருக்கும். அட்ராக்டிவ் கலர் வந்து காய பார்க்கும்போது நல்லா இருக்குது. மற்ற வாரத்தெல்லாம் பார்க்கணும் ஒரு மாதிரி இருக்கும். நம்மளுக்கு பாத்தீங்கன்னாக்கா அந்த எல்லாம் நல்லா இருக்கும். கலர் மாங்கான்னு சொல்லுவாங்க. மத்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த கலருக்கும் நம்ம மாங்காயோட கலருக்கும் டிஃபரன்ஸா தெரியுது. அது ஃபீல் பண்றாங்க வியாபாரிங்க. நல்லா இருக்குதுங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லா இருக்கு. சரி, இப்ப மீன் அமிலம் கொடுக்குறீங்க. என்ன அளவுல கொடுக்குறீங்க மரத்துக்கு? ஒரு மரத்துக்கு தென்னைக்கும் மாஞ்செடிக்கும் ஈக்குவல் ரேஷியோல தாங்க கொடுக்குறோம். குறைஞ்சபட்சம் 50 to 60 மில்லி கொடுக்குறோங்க. எந்த மில்லும் ரெண்டுமே எது கொடுத்தாலும் ரெண்டுத்தையுமே ஈவனா கொடுக்குறோம். எப்படி சார் தரீங்க? நான் வந்து மொத்தமே ட்ரிப் இரிகேஷன் டேப் சிஸ்டம் வச்சு தண்ணி தொட்டியில விட்டுட்டு நம்ம தொட்டி ஒரு 3/4 தொட்டி நல்லா ஃபுல்லா ஆன பிறகு ஊத்திடுறோம். அதுக்கு பிறகு ஒரு 20 நிமிஷம் தண்ணி விட்டு வைக்கிறோம். தண்ணி விடுறோம். நல்லா ஸ்ப்ரெட் ஆன பிறகு மாத்தும் போது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா ஸ்குவீஸ் ஆயிடுது. நல்லா இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லை. டென்ஷனும் இல்லை. நம்ம ஒரு கூலியால வச்சு செய்யணும்ன்ற அவசியம் இல்லை. நமக்கு எவ்வளவு பாயும் அவ்வளவு நம்ம டைலூட் பண்ணி நம்ம ஊத்திடுறோம். அன்னைக்கு எவ்வளவு தேவையோ நம்ம நம்மளே டைலூட் பண்ணோம். அப்படியே ஊற்றி கூலியால வைக்கணும்ன்ற அவசியம் நமக்கு ஒன்றும் தேவையில்லை. அந்த அளவுக்கு சிரமம் எடுக்கிற வேலையும் தெரியல. இப்ப கெமிக்கல் ஒருனா நீங்க மெனக்கணும். ட்ரென்ச் எடுக்கணும், கூலி எடுக்கணும், ஆள் வச்சு கூலி எடுக்கணும். அவங்க லேபர், அவங்க காஸ்ட், அவங்க ஃபுட் சப்ளை அவங்க மெயின்டைன் பண்ணணும். ரேஷியோ போடணும். அவங்க புரிதல் இருக்க ஒரு டப்பாக்கு 2 டப்பா மாத்தி கொடுவாங்க. இது போட சொன்னா அது போடுவோம். நம்ம கூட ஒவ்வொரு மரத்தை இருக்க முடியும். இது வந்து நம்ம நேரடி கண்காணிப்புல இருக்கிறதுனால நம்ம எவ்வளவு பாயுதோ அந்த மரத்தை நம்மளே டைரக்டா ஊத்துறோம். அந்த அளவுக்கு வந்து ஹை ரிஸ்கா ஒண்ணும் தெரியல. நடந்து போற மாதிரி இருக்குது. ஈஸியா இருக்கு. நம்ம மரத்தை பாக்குற ஒரு சந்தர்ப்பமா கிடைக்குது. என்ன நடக்குன்னு எந்த மரத்தை நம்ம புரிஞ்சு பாக்குறப்ப அந்த மரத்துக்கு என்ன தேவை, எதனா இருக்குதா பண்ணிருக்குதான்னு நம்ம கவனிக்கிற ஒரு வாய்ப்பும் கிடைக்குது. மற்ற நேரத்துல அது தெரியறது இல்லை.
அதெல்லாம் ஒரு இது நல்லாவும் இருக்குது, இந்த பிரச்சனை இல்லை. இப்ப கெமிக்கலுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் சார்? இப்ப பிரைசிங் ஒரு ₹100 கெமிக்கல் அது நிறைய டிஃபரன்ஸுங்க. இது வந்து பாத்தீங்கன்னாக்கா கெமிக்கல் வர முதல்ல நீங்க கெட்டே போக முடியாது. 50 கிலோ உரம் பாத்தீங்கன்னா 2000. ஆமா 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 ஆமா. அது பார்க்கும்போது அதுல வந்து பாத்தீங்கன்னா 10 ஒரு பங்கு தான் ஆகும்னு நினைக்கிறேன். அவ்வளவு குறையுங்க. இதுன்னு மீன ஒரு பெரிய 1 லிட்டர் 20 மரத்துக்கு ஊதுப்போம். 20 மரத்துக்கு நீங்க இது 1 கிலோ வந்து 20 மரத்துல வைக்க முடியாது, குவான்டிட்டி வராது. அதனால ரிசல்ட் இதுல இருக்கிற ரிசல்ட் அதுதான். அதே மாதிரி ஈரப்பதம் வந்து பூமியால நல்லா இருக்குதுங்க. இது வந்து ஈரப்பதத்தை காட்டுதுங்க. ஒரு 15-20 நாள் இருந்தா கூட அது மரத்தாண்டு இருக்கிற இந்த பில்லோ கடைகளை பசுமையாவே இருக்கு. ஏன்னா இது வறட்சியான ஏரியா இருக்கு, நீர் கம்மியா இருக்கு, பசுமையாவே இருக்குது. தண்ணி இப்பதான் கட்டிருப்பாங்க போன்ற மாதிரி ஒரு ஃபீல் தெரியுது. ஆனா நீங்க கம்மியா தான் ட்ரிப்லாம் தர்றோம். ஒரு பாத்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் கொடுப்போம். ஒரு 50 லிட்டர் 60 லிட்டர் போற அளவுக்கு கொடுக்குறோம். அதெல்லாம் கூட நல்லாதான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ரொம்ப காஞ்ச மாதிரி எல்லாம் தெரியல, நல்லாதான் இருக்குது. இந்த வறட்சிக்கு அந்த மாதிரி தண்ணிக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா தரும். ஏன்னா தண்ணிக்கு 60 லிட்டர் வாரத்துக்கே தர சொல்லுவாங்க. 60 நாளைக்கு கம்மியா தரும். 15 நாள் ஆயிடுதுங்க. நம்ம ரொட்டேட் பண்ண வரும்போது பாத்தீங்கன்னா 10 to 15 days மினிமம். அது வறட்சியை பொறுத்து முன்ன பின்ன ஆகுங்க. இருந்தாலும் நல்லா இருக்குதுங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. தண்ணில வேற என்ன மாற்றம் இப்ப உங்க தோட்டம் தெரியும்? வேற என்ன மாற்றம் பாத்தீங்கன்னா கிராப் நட்ஸ் கவுண்டிங் ஜாஸ்தியா குவான்டிட்டி இருக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நோய் வந்து பென்சில் மரம்லாம் வந்து ஓரளவுக்கு இப்ப தெளிஞ்சு வருதுங்க. காய் விடாம இருந்ததுல இப்போ 4 காய் 10 காய் வர ஆரம்பிச்சிருச்சு. காய்க்காத மாதிரிலாம் காய்க்காத ஓரளவுக்கு ரிசல்ட் நல்லா இருக்குது. ஸ்லோ ப்ராக்ரஸ் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதுங்க. இது நாள் பட்டா நல்லா நல்லாவே இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை கிடைச்சிருக்கு. மரத்தினுடைய நம்பிக்கையை நமக்கு ஒரு கொடுத்துருக்கு. அதுதான் ஒரு விவசாயிக்கு தேவை. கண்டிப்பா கண்டிப்பா நம்பிக்கை வந்தாதான் மனுஷன் அடுத்து பயணிக்க முடியும். ஆனா நம்பிக்கை கொடுத்துருக்குது. அதனால அதை தொடரணும்னு ஒரு விருப்பம் போறோம். அவ்வளவுதான் முக்கியம். கண்டிப்பா சார். ஏன்னா முக்கியமா என்ன சொல்லுவாங்க, 100 மரம் இருக்கு, கவுண்டிங் மட்டும் சொல்லுவாங்க தவிர அவுட் இருக்காது. 20 மரம் காய்க்காது, 10 மரம் பெஞ்சு டாப் இருக்கும், நோய் வந்திருக்கும். சோ அதெல்லாம் வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி இருக்குது, ரிசல்ட் இருக்குதுங்க. அது எந்த வகையிலும் நம்ம இது சொல்ல முடியாது. எவ்வளவு உழைக்கிறோமோ எவ்வளவு அட்டென்ஷன் கொடுக்குறோம் அந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குது. நல்லா இருக்குதுங்க. காய்க்காத மரம் காய்க்காது. அது நான் உண்மை நிறைய டைம் சொல்லிருக்கேன். நம்ம தோட்டத்துல நர்சரியிலே ஒரு மரம் 3 வருஷமா காய்க்கவே சொன்னாங்க. நம்ம மீனம்ல கொடுத்து நிறைய காய், மரம் ஃபுல்லா காய். சோ அது நம்ம எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு, என்னடா நம்ம அதை கவனிக்க பார்த்தா மரம் ஃபுல்லா காய். நல்லா இருக்குங்க. அது வந்து விவசாயிக்கு அது புரியுது. நம்ம கெமிக்கலா நீங்க சீக்கிரம் ஒரு காய்க்காத மாதிரி காய் வைக்க முடியாது, நிறைய செலவு பண்ணணும். சோ சிம்பிளா பண்றப்ப உங்களுக்கு ஒரு எளிமையா இருக்கும், ஒரு நம்பிக்கை. காய்க்காத மரம் காய்க்கிறப்ப விவசாயிக்கு எப்ப காய்க்காத மரமே காய்க்கிறப்ப திருப்தி வரும். இருக்கிற மனுஷன் கொஞ்சம் எழுந்து நடக்கிற மாதிரி நல்லா இருக்கு. அது மாதிரி இருக்குது கண்டிஷன். இப்ப எழுந்து நடக்கிறவங்க நல்லா பிரிஸ்க் ஆயிடுவாங்கிற ஒரு நம்பிக்கை கிடைச்சிருச்சு. தொடரலான்ற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. இன்னும் இருந்தாலும் உங்களுக்கு என்ன சார் குறைகள் இருக்கு நம்ம தோட்டத்துல சார்? நீங்க என்னுடைய தோட்டத்தில் பெரிய குறைபாடுகள் வந்து தென்னையில வந்து ஒரு அரைக்காய் ஸ்டேஜ் ஆஃப் கண்டிஷன் வரும்போது உதிர்ந்துருங்க. பாத்தீங்கன்னா பிஞ்சு பிடிக்கும்போது நல்லா இருக்குது, நல்லா செழுமையா நல்ல ஒரு மலைக்கு வந்து 20-30 காய் நல்லா இருக்கும். அந்த ஆஃப் கண்டிஷனுக்கு வரும்போது தன்னால அந்த பிஞ்சு தொட்டில இருந்து கீழே விழுந்துருங்க. இதுதான் ஒரு பெரிய குறையா தெரிஞ்சுதுங்க. இது இப்போ வந்து ஸ்லோ ப்ராக்ரஸ்ல இது கொஞ்சம் குறைஞ்சிருக்குதுங்க. நமக்கு ஒரு வித்தியாசம் தெரியுதுங்க. இது நாட் பண்ண ஃபுல்லா ரெமெடி ஆயிடுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க. இப்ப நம்ம வாட்ச் பண்ண நம்ம பாத்தோம்னா அது எல்லாமே டாப் லேண்ட். ஆமா அத்தனையுமே மேட்டு போகுது. ஸ்லோப்பிங் பெரிய டிராபேக் என்னன்னா அந்த ஐடியா இல்லாம வந்து நீங்க சந்திச்ச பிறகு வந்து அந்த ஐடியா சொன்னீங்க, நீங்க அது வரப்போகுதுன்னு படிச்சிடுங்க. அந்த பிரச்சனை நம்ம அப்படின்னு சொன்னீங்க. அது அடுத்த இதுக்குள்ள நம்ம செஞ்சிடலாங்கிறது டாப்ல நம்ம தான் அந்த பிரச்சனை இருக்குங்க. ஆமாங்க, ஆமா உண்மைதான். ஏன்னா ஸ்லோப்பிங் டிராபேக் என்னன்னா நம்ம எவ்வளவு உழைச்சாலும் நல்ல மழை பெஞ்சா சத்தெல்லாம் போயில அடிச்சு அவ்வளவு விவசாய ஒரு வருஷம் பட்ட உழைப்பு வந்து போயிடும். ஒரு வருஷத்துலயே சராசரியா வந்து 10 டன் வரைக்குமே 10 to 15 டன் வரைக்கும் மேல் மண் அடிச்சு போறது வாய்ப்பு இருக்குன்னு டேட்டா சொல்லுது. அது ஸ்லோப்புக்கு என்ன அதிகமாகும். ஒரு நல்ல மழை பெஞ்சா அத்தனை மண்ணும் அடிச்சுட்டு ஒரு கண்மாய்க்கோ இல்லை வேற எங்கேயும். ஸோ அப்போ நம்ம நேரத்துல வரப்பு இருக்கிறதாலையும் ஒரு டஞ்ச் இருக்கிறதாலையும் ஒரு பண்ணைக்குட்டி அமைதான் இந்த தவறு நம்ம குறைக்கலாம். ஏன்னா நம்ம அத்தனை உழைப்பால வேஸ்ட் ஆயிடும் கண்ணுக்கு தெரியாம. நம்ம என்னதானே நல்லா பண்ணோம், நல்லா உரம் கொடுத்தோம், எல்லாம் ஏன் நமக்கு புரியாது காரணம் சின்ன விஷயம் தான். ஸோ நம்ம இப்போ ஸ்லோப்பிங் லேண்ட் விவசாயிங்க அதை நம்ம கம்பல்சரி பண்ணியாங்க. அது ஒண்ணு பண்ணல நீங்க கண்டிப்பா நீங்க காய் 22 எத்தனை காய் சார் வெட்டினீங்க? இப்ப இந்த வருஷம் 30,000 காய் வெட்டிருக்கீங்க. 30,000 காய் வெட்டினீங்க. அந்த பிரச்சனைக்கு சரி பண்ணல அது 40,000 காய் ஆயிருக்கும். ஆமாங்க. சோ இப்ப காய் 22 நல்ல ஒரு நீங்க உழைச்ச உழைப்புக்கு ஒரு நல்ல அமௌண்ட் ரிசல்ட் கிடைச்சிருக்காங்க. அடுத்த முறை நம்ம அதையும் சர்டிஃபை பண்ணி அதையும் நம்ம பண்ணிடணும்னு நம்பிக்கை இருக்குது. பண்ணிட்டோம், நடந்துருச்சுன்னா சந்தோஷம் தாங்க. சார் நம்ம கிட்ட 2 வருஷமா உரங்கள் வாங்கிட்டு இருக்காங்க. மீனமிலம், பஞ்சகாவியம், அப்புறம் வந்து வையம் கொடுத்தோம், பொட்டாஷ் பேக்டரி. இப்ப கூட போரானோம் நீங்க கொண்டு தான் நிறைய ஃபார்முக்கே வந்தோம்.
ரொம்ப ஆர்வமா பண்றது. ஏன்னா விவசாயம் நம்ம என்னதான் நம்ம உரங்களை உற்பத்தி புரிதலோட ஆர்வமா பண்ணா இந்த ரிசல்ட் எடுக்க முடியும். அவங்களே ஒவ்வொரு மரத்தையும் போய் பாக்குறாங்க, அப்சர்வ் பண்றாங்க. ஏன்னா விவசாயத்துல ஜெயிக்கணும்னா புரிதல் வேணும், கொஞ்சம் பொறுமை வேணும். அப்படி பண்ற விவசாயத்தை ஜெயிக்க முடியும். அதே மாதிரி நிறைய தேர்தல் வேணும். இப்போ அவங்க எங்கே நம்ம கிட்ட 200 கிலோமீட்டர் வித்தியாசம், ஒரு விஷயத்த பார்த்து அதை கேட்டு அதை ஃபாலோ பண்ணி டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் இங்க இருந்து 25 கிலோமீட்டர் எம்எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட் வந்து எங்கன்னா திருப்பத்தூர்ல இருக்கு. ஸோ நான் வரும்போது இவ்வளவு தூரம் மெனக்கிட்ட அதை கொண்டு வந்து அதை வச்சு ஒரு 800 மரங்களுக்கு ஒரு வாரமா அது ஆகும். அதை மெனக்கிட்டு கொடுக்கறதால சார் வந்து இப்ப மற்ற விவசாயியோட நிக்க சஸ்டெயின் பண்ணாங்கன்னா இவ்வளவு வேலைகள் செய்யறாங்க. விவசாய பெருமக்கள் விவசாயம் பண்ணிருந்தா அதான் இன்னைக்கு எல்லாம் எந்த தொழில்னா கொஞ்சம் டிராபேக் ஆகும், ஃபீல்ட் அவுட் ஆகும், ஏஐ வருதுன்னு சொல்லுவாங்க, என்ன வேணா மாறலாம். ஆனா விவசாயம் வந்து எந்த காலத்திலயும் மனித உயிர் இருக்கிற வரைக்கும், பசி இருக்கிற வரைக்கும் விவசாயம் வந்து ஃபீல்ட் அவுட் ஆகும். தென்னை கோகனட் பொறுத்த வரைக்கும் தென்னையை பொறுத்த வருங்காலம் பெரிய அளவு லாபம் இருக்கு. என்னன்னா நிறைய தென்னை மரம் வைக்கப்படுது பொள்ளாச்சி மாதிரி பகுதிகளில். நிறைய விவசாயிகள் வந்து அங்க இளநீருக்கு மாறுறாங்க. ஸோ அப்போ அதே மாதிரி தேங்காயோட கன்சம்ஷன் நுகர்வு வந்து உலக நாடுகள் முழுக்க அதிகரிச்சிருக்கு. அப்ப தேங்காயோட தேவை இதுக்கப்புறம் ரொம்ப அதிகமாகும். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு காய் வந்து நாங்க ஃபீல்டுக்கு வரப்போ நாங்க வரப்போ 6 ரூபாய் 8 ரூபா சொல்லுவாங்க விவசாயத்தை எடுக்கிற காசு. ஒரு 5 வருஷத்துல 22 ரூபான்றது ஒரு மிகப்பெரிய வேலை. ஏன்னா விவசாயத்தை காய் இல்ல, பிரைஸ் நல்ல பிரைஸ் தான், ஆனா அவுட்டன் இல்ல. அப்ப விவசாயி இந்த மாதிரி புரிதலோட இருக்க விவசாயிகளை பார்த்து நீங்களும் புரிதலோட பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதே லாபம் நீங்களும் எடுக்கலாம். சோ ஒரு விவசாய லாபம் இந்த பேர் வரும். விவசாய நஷ்டன்றது ஒரு பேர். விவசாயிகள் இருந்தாதான் இந்தியாவோட முதுகெலும்பு விவசாயிகள் தான். உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போதான் மற்ற எல்லா வேலையும் நடக்கும். ஸோ அதனால நீங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்க திரும்ப ஒரு R&D ப்ராசஸ் ஏதாவது ஒரு கொஞ்சமாவது ஒரு 10 ஏக்கர் இருக்க விவசாயம் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்களே அடுத்த ஒரு வருஷத்துல மொத்தமா மாறிடுவீங்க. அந்த புரிதல் உங்களுக்கு அந்த இயற்கை கொடுத்துரும். கொஞ்சம் டைம் எடுக்கும், ரொம்ப பெருசா இல்ல, கொஞ்சம் எடுக்கும். அது நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா அந்த காலத்தை தாக்கு பிடிச்சீங்கன்னா கம்பல்சரி நீங்க ஜெயிச்சிடலாம். சார்லாம் வந்து கிட்டத்தட்ட சக்சஸ் ஆன விவசாயம். ஏன்னா இந்த மரவெல்லாம் ஃபுல்லா பார்த்து எல்லா தென்னை மரங்களும் புங்கிட்டு இருக்கு, மட்டைகள்லாம் ஒரு மாதிரி அன்ஹெல்த்தியா. ஸோ மரங்களை காப்பாத்து ரொம்ப குறைவான நீர்ல ஒரு ஸ்லோப்பிங் நல்ல வளமான மண்ணில் இது எல்லாமே வந்து செஞ்சலை மாதிரி கொஞ்சம் மலை அடிவாரம். இந்த பக்கம் ஜவாது மலை, இந்த பக்கம் வந்து ஏலகிரி, இந்த டாப் இந்த சென்டர்ல இருக்காங்க. வளம் இல்லாத மண்ணு குறைவான நீரை வச்சுக்கிட்டே அவங்க ஜெயிக்கிறாங்க. ஸோ அப்ப இன்னும் அவங்க சிறப்பான இருந்துச்சுன்னா இதோட அவுட் அதிகமா இருக்கும். ஸோ நம்ம இருக்கிறத வச்சு நம்ம சஸ்டெயின் பண்றதுக்கு சார்வெல்லாம் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அவங்களாம் மெனக்கிட்டு பண்றாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி விவசாய பெருமக்கள் வந்து நம்ம குழந்தைங்களாம் நீங்க ஃபாலோ பண்ணி வர விவசாயிகள் நீங்க உங்களோட அறிவுரை எடுத்துனீங்க, நீங்களும் அந்த மாதிரி பண்ணதான் நம்ம விரும்புறோம். ஓகேங்களா? ரொம்ப நன்றி சார். ரொம்ப மெனக்கிட்டு நிறைய கருத்துல நன்றி. வணக்கம்.